நாராயணன் விஜயராஜ் அழகர்சாமி என்ற இயற்பெயர் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொந்த வாழ்க்கையிலும் திரையுலகிலும் அரசியல் களத்திலும் கடந்து வந்த பாதையை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். திரை உலகில் இருந்து அரசியலுக்கு வந்து சாதித்த ஒரு சிலர்களில் தனக்கென தனி இடத்தை உருவாக்கி அதில் கொடிகட்டி பறந்த மக்களின் பேராதரவை பெற்ற மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். இவரது இயற்பெயர் நாராயணன் விஜயராஜ் அழகர்சாமி என்பதாகும். சிறு வயதில் படிப்பின் மீது பெரிய ஆர்வம் இல்லாததால் 10ஆம் வகுப்பு வரையே படித்தார். அதன் பின்னர் கீரை துறையில் தனது தந்தையார் வைத்திருந்த அரிசி ஆலையில் வேலை பார்க்க ஆரம்பித்தார். சிறிய வயசிலேயே விஜயராஜிற்கு சினிமாவின் மீது அதிக ஆர்வம் ஏற்பட்டது. அவருடைய ஆர்வத்திற்கு நண்பர்கள் தூபமிட்டனர். இதனால் தனது நண்பர்களின் உந்துதலால் சினிமாவில் நடிப்பதற்காக சென்னைக்கு வந்தார். அவமானங்கள், புறக்கணிப்புகள், வேதனைகள் என பல துன்பங்களை கடந்த அவருக்கு 1979ஆம் ஆண்டு அகல்விளக்கு என்ற படத்தில் சிறிய வேடத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அகல்விளக்கு என்ற படத்தில் நடிக்க துவங்கியதாலோ என்னவோ அவர் திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக வலம் வந்தபோது பல சினிமா நட்சத்திரங்களுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வெளிச்சம் ஏற்பட காரணமாக இருந்தார். அதே ஆண்டில் இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது விஜயகாந்திற்கு. அந்த படத்தின் இயக்குனரான M.A. ஹாஜா விஜயராஜின் பெயரை விஜயகாந்த் என்று மாற்றினார். ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவு போகவில்லை. அதனால் மனம் சோர்ந்த விஜயகாந்த் சில மாதங்கள் வாய்ப்பு இல்லாமலேயே இருந்தார். அந்த சமயம் பார்த்து ஒரு படத்தில் வில்லனாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. சரி, கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோமே என்று ஒரு சிறிய தொகையை அட்வான்ஸாக வாங்கிவிட்டார் அவர். இந்த செய்தி அவருடைய நெருங்கிய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தருக்கு தெரியாது. இதை கேள்விப்பட்டவுடன் அவர் மிகவும் கோபமடைந்து, அட்வான்ஸை திருப்பி கொடுத்துவிடு, கதாநாயகனாக உனக்கென ஒரு இடம் தமிழ் திரைத்துறையில் காத்திருக்கிறது, அதை வீணடித்து விடாதே என்று சொன்னவுடன் விஜயகாந்த் தான் வாங்கிய அட்வான்ஸை அந்த தயாரிப்பாளரிடமே திருப்பி கொடுத்து விட்டார். ஆனால் மறுபடியும் பட வாய்ப்பு எதுவும் இல்லாததால் மிகவும் சோர்ந்து போன விஜயகாந்த் சொந்த ஊருக்கு திரும்பினார். இப்ராஹிம் ராவத்தருடைய வாக்கு பொய்க்கவில்லை. மீண்டும் கலைத்தாயின் அழைப்பு வர இம்முறை இறுக பற்றி கொண்டார் அந்த வாய்ப்பை விஜயகாந்த். கதாநாயகனாக, ஆம், தமிழ் திரையுலகிற்கு ஒரு வெற்றி கதாநாயகன் கிடைத்தே விட்டார். அதன் பிறகு ஏறுமுகந்தான் விஜயகாந்த் அவர்களுக்கு. தூரத்து இடிமுழக்கம், சட்டம் ஒரு இருட்டறை, சிவப்பு மல்லி என தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தார். அவருடைய புகழ் வெளிச்சம் மெல்ல வெளி உலகிற்கு பரவ ஆரம்பித்தது. 1984ஆம் ஆண்டு மட்டும் ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடித்து சினிமா வரலாற்றில் புதிய சாதனையை ஏற்படுத்தினார். 1991ஆம் ஆண்டில் கேப்டன் பிரபாகரன் அவருக்கு 100வது படமாக வெளிவந்து பெரும் வெற்றியை பெற்று தந்தது. இந்த படத்தில் தான் அவருக்கு கேப்டன் எனும் அடைமொழியும் பெற்று தந்தது. அதன் பிறகு அவர் தமிழக மக்கள் அனைவராலும் கேப்டன் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். விஜயகாந்த் நடித்த பெரும்பாலான திரைப்படங்களில் ஊழலுக்கு எதிரானதாகவும் தேசப்பற்று மிக்கதாகவும் வசனங்கள் இருக்கும். இவரது நடிப்பையும் நாட்டுப்பற்றையும் பாராட்டி தமிழக அரசு விஜயகாந்த் அவர்களுக்கு 1994ஆம் ஆண்டு எம்ஜிஆர் விருதையும் 2001ஆம் ஆண்டு கலைமாமணி விருதையும் அளித்து பெருமைப்படுத்தின. சிறந்த தமிழ் துறை நட்சத்திரக்கான பிலிம்பேர் விருதை 2009ஆம் ஆண்டு அவர் பெற்றார். இவருடைய திரைத்துறை வாழ்க்கைக்கு தூண்டுகோலாகவும் உறுதுணையாகவும் இருந்தவர் இவருடைய உயிர் தோழர் இப்ராஹிம் ராவுத்தர். விஜயகாந்த் அவர்களை கலைத்துறையில் பார்த்து பார்த்து செதுக்கி அழகு பார்த்தவர் இப்ராஹிம் ராவுத்தர் என்று சொன்னால் அது மிகையாகாது. 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் யாராலும் அடைக்க முடியாது என நினைத்து கொண்டிருந்த நடிகர் சங்கத்தின் கடனை ஒட்டுமொத்த திரையுலகினரை திரட்டி சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவிற்கு சென்று கலைவிழா நடத்தி அடைத்து காண்பித்தார். அது அவருடைய செல்வாக்கை மீண்டும் கலைத்துறையில் உயர்த்தி காட்டியது. 2002ஆம் ஆண்டில் திரைத்துறையினர் அனைவரையும் ஒன்று திரட்டி தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுத்த கர்நாடகாவை எதிர்த்து மிக பெரும் அறப்போராட்டத்தை நடத்தினார். தமிழக மக்கள் அனைவரும் அந்த போராட்டத்திற்கு பேராதரவு தந்தனர். 1978ஆம் ஆண்டு தென்னிந்திய தலைமை ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டு அது அகில இந்திய தலைமை ரசிகர் மன்றமாக மாற்றப்பட்டது. 1982ஆம் ஆண்டு விஜயகாந்த் தனது ரசிகர் மன்றத்தின் பெயரை
தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் என மாற்றி அதனை அறிவித்தார். 1985ஆம் ஆண்டு முதல் அவருடைய ரசிகர்களால் புரட்சி கலைஞர் என பெருமிதத்தோடு அழைக்கப்பட்டார். 2000 வாக்கில் பிப்ரவரி 12ஆம் தேதி அவரது அரசியல் மன்றத்திற்கு புதுக்கொடியை அறிமுகப்படுத்தினார். அன்று முதல் தீவிர அரசியலில் அவர் இறங்குவார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படியே 2001ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடினார்கள். அதன் பிறகு அவர் நடித்த அனைத்து படங்களிலும் இடம்பெற்ற வசனத்தில் அரசியல் நெடி கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இதனால் அரசியல் தலைவர்களின் பார்வை விஜயகாந்த் அவர்கள் பக்கம் மெல்ல திரும்பியது. இதனை அடுத்து புது கட்சியை துவங்க முடிவெடுத்த திரு விஜயகாந்த் அவர்கள் 2005ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதே ஆண்டு ஈரோடு வெள்ளக்கோவிலில் உள்ள வ.உ.சி. பூங்காவில் நடந்த 150 ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனைகள் வழங்கும் விழாவில் மாநாட்டு தேதி மற்றும் இடத்தை குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். இது அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியையும் ஆரவாரத்தையும் ஏற்படுத்தியது. 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என தனது கட்சிக்கு பெயர் சூட்டினார். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் இறங்குவதற்கு முன்பாகவே மதுரை மற்றும் சென்னையில் இலவச மருத்துவமனை, பள்ளி மாணவர்களுக்கு கல்வி நிதியுதவி, எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளி மற்றும் லிட்டில் ஃப்ளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இலவச கணினி மையம், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம் என பல்வேறு நற்பணிகளை செய்து வந்தார். அது மட்டுமின்றி குஜராத் பூகம்பம், சுனாமி, தானே புயல், ஒடிசா வெள்ளம் போன்ற பல்வேறு இயற்கை பேரிடர்களுக்கு தனது சொந்த பணத்தை லட்சக்கணக்கில் நன்கொடையாக வழங்கி மக்களின் துயர் துடைத்தார். 1984ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்களின் படுகொலையை கண்டித்து நடிகர் சங்கம் சார்பில் உண்ணாவிரதம் இருந்த கேப்டன் அவர்கள் அதன் பின் ஈழத்தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருந்தார். 1989ஆம் ஆண்டு மண்டபம் முகாம் அகதிகளுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கினார். 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு விருத்தாச்சல தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று அவருடைய கட்சி சார்பில் தனி ஒருவராக சட்டமன்றத்திற்கு சென்றார். பின்னர் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தேமுதிக படுதோல்வியை சந்தித்தது. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 41 இடங்களில் போட்டியிட்டு அதில் 29 இடங்களில் வெற்றி பெற்று தமிழக அரசியல் அரங்கில் பெரும் ஆச்சரிய அதிர்வுகளை ஏற்படுத்தினார். ரிஷிவந்தியம் தொகுதியில் வெற்றி வாகை சூடிய கேப்டன் விஜயகாந்த் இதுவரை திமுக, அதிமுக என்ற 2 ஆளுமைகளுக்கு உட்பட்ட சட்டமன்றத்திற்குள் எதிர்க்கட்சி தலைவராக கம்பீரமாக நுழைந்தார். 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பு வகித்தார். இந்தியாவின் 2ஆம் இரும்பு பெண்மணி என போற்றப்பட்ட ஜெயலலிதா அம்மையாரை அவருடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே எதிர்த்து பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார். தொடர்ந்து அரசியல் களத்தில் தோல்வியை சந்தித்து வந்த போதிலும் விஜயகாந்த் மக்களிடம் காட்டிய உண்மையான அன்பும் கொடைவள்ளல் குணமும் எந்தவிதத்திலாவது மக்களுக்கு நன்மை செய்திட வேண்டும் என்ற எண்ணமும் தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகிய 2 பெரும் அரசியல் ஆளுமைகளை எதிர்த்து தமிழக அரசியலில் தனிப்பெரும் சக்தியாக பிரகாசிக்க வைத்தது. மக்கள் காவலராகவும் தமிழர்களின் நேசத்திற்குரியவராகவும் வாழ்ந்த திரு விஜயகாந்த் அவர்கள் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி அதிகாலையில் உடல் நலக்குறைவால் காலமானார். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யார் என்ற பாடல் வரியின் கேள்விக்கு பதிலாக இதோ நான் இருக்கிறேன் என்று வாழ்ந்து காட்டி மறைந்தார் கேப்டன் விஜயகாந்த். கலைஞர்களுக்கு மட்டுமல்ல, மக்களை உயிருக்குயிராய் நேசித்த யாருக்கும் மரணமில்லை என்று சொல்லாமல் சொல்லி நம்மிடமிருந்து விடைபெற்று சென்று விட்டார் நம்முடைய விஜயகாந்த் என்னும் மக்கள் காவலர். அடுத்தவர்களின் பசியை பொறுக்க முடியாதவர் கேப்டன் அவர்கள். தான் நடித்த படங்களில் தனக்கு கொடுக்கப்பட்ட அதே மாதிரியான உணவையே அந்த படத்தில் பணிபுரிந்த கடைநிலையில் வேலை பார்த்த லைட்மேன், டிராலி தள்ளுபவர் உட்பட அனைவருக்கும் வழங்கி தன்னுடைய சிறந்த மனிதாபிமான பண்பை வெளிப்படுத்தினார். அன்னதான பிரபு என்று கேப்டன் அவர்களை அழைத்தாலும் அது முற்றிலும் சரியாகவே இருக்கும். ஒருவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவருடைய இறுதி பயணத்தில் கலந்து கொள்ளும் மக்களின் கூட்டத்தை வைத்து முடிவு செய்வார்கள்.
அந்த வகையில் விஜயகாந்த் அவர்களின் இறுதி பயணத்தில் கலந்து கொண்ட லட்சோபக்கணக்கான மக்களே அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சாட்சியாக நின்றனர். ஆம், தமிழக வரலாற்றில் தனி சிறப்பு மிக்க மகத்தான தலைவர் அவர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. நன்றி, வணக்கம். உங்கள் முத்து விஜயராஜ், கிரிட்டல் சேனலுக்காக. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.